26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அது எப்படி கழிவறையும் பூஜை அறை செவரும் ஒன்றா வரும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறனால இந்த மாதிரி வீடுகள் நானே பண்ணியிருக்கேன். அந்த கிளைண்ட்டு இன்றைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன், நல்லா தான் இருக்காங்க. இந்த வால் ஷேரிங்கை ஃபிங்கர் ஜாயின்னா இப்போ இது இப்படி இருந்தால் இதை ஓப்பன் பண்ணுங்கள், இந்த டைப் ஆஃப் ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுறாங்க. வென்டிலேஷன் இது வரணுண்டு, ஃபிங்கர் ஜாயிண்ட்டு மெத்தடில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த வாஸ்தை உடைக்கிறாங்க. 6 இடத்துலையும் நம்ம பூஜை ரூமை வைக்கலாம், தவறே கிடையாது. இதுக்கு நான் தெளிவாகவே சொல்லிட்டேன், ஷண்மதங்களை வச்சுட்டு. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீ எந்த கடவுளை கும்பிட்றியோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோ. இதுதான் என்னோடைய இது. சிவனை மட்டும் உனக்கு வழிபறியா, வடகிழக்கில் வச்சுக்கோ. மேற்கு தெற்குல குளமோ குட்டையோ ஏரியோ கிணாலோ இருக்கிற பட்சத்தில் வாங்காதீங்க. ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக வரும். என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூலாம்? ஸ்டைலே என்னன்னா சார், லேக் வியூ. அது 200 மீட்டர் தள்ளி இருந்தால் பிரச்சனை இல்லை. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நம்ம நிறைய விஷயங்கள் வாஸ்துவில் பேசிகிட்டு இருக்கோம் சார். இது ஒரு டவுட்டு பல வருஷமாக எல்லாருக்குமே இருக்குது. இப்போ ஒரு வீட்டில் கழிவறையினுடைய செவரும் பூஜை அறையினுடைய செவரும் ஒரே செவராக வந்துருச்சுன்னு வைங்க, நெகட்டிவ்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. இல்லை இது தப்பு, அது எப்படி கழிவறையும் பூஜை அறை செவரும் ஒன்றா வரும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இதுக்கு தீர்வே கிடையாதா சார்? இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்ற மாதிரி இருக்குது சார். எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு இருக்குது, தீர்வுன்றதே கிடையாதுன்றலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் மக்கள் மனம் சார்ந்த விஷயம். இது நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறனால இந்த மாதிரி வீடுகள் நானே பண்ணியிருக்கேன். அந்த கிளைண்ட்டு இன்றைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன், நல்லா தான் இருக்காங்க. கஷ்டப்படலையா சார்? யாரும் கஷ்டப்படலையே. இது ஒரு தோஷமே கிடையாது. ஓ, இந்த கழிவறை வால் இந்த பக்கம் இருக்குது, இது பூஜை வைக்கிறது ஒன்றுமே கிடையாது, அது செப்பரேட். இது மிகப்பெரிய இந்த யூடியூப்பில் பேசி பல பிரச்சனையை மக்கள் மனதில் குழப்பி ஒரு வழி பண்ணிட்டாங்க. எனக்கே அது தெரியுது. நானே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சார் கழிவறை நான்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கேன். 95ல் பண்ணியிருக்கேன். வடகிழக்கில் கூட நான் பூஜை ரூம் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த வால் ஷேரிங் அப்படின்றது வாஸ்துவில் தப்புன்னு சொல்லும்போது இதுவும் கைண்ட் ஆஃப் வால் ஷேரிங் தானே சார்? அதை தான் நான் சொல்ல வரேன். நான் டாய்லெட்டு ஒட்டி வரனால இது ஒரு இதுவே கிடையாது. வால் ஷேரிங்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அது எதுக்கு சொல்கிறாங்கன்றது அது ஒரு கான்செப்ட் வேறு. வடக்கும் கிழக்குலையும் சுவர் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு எந்த காற்றோட்டமும் வெளிச்சமும் வராது அப்பார்ட்மெண்ட்டில். அதை கூட இந்த அப்பார்ட்மெண்ட் நான் அந்த ஃபீல்டில் இருக்கனால நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு போயிட்டு பெரிய கோல்டு மெடல்ஸ்லாம் நம்ம யூஎஸில் கூட இருக்காங்க, டெக்ஸாஸ். இப்போ அங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்களோ இந்த இஷ்யூ இங்கே மட்டும் கிடையாது. ஃபிங்கர் ஜாயின் மெத்தடில் அப்பார்ட்மெண்ட்டே பண்ணுறாங்க. இது நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயம். இந்த வால் ஷேரிங்கை ஃபிங்கர் ஜாயின்னா இப்போ இது இப்படி இருந்தால் இதை ஓப்பன் பண்ணுங்கள், இந்த டைப் ஆஃப் ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுறாங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்காக. வென்டிலேஷன் இது வரணுண்டு, ஃபிங்கர் ஜாயிண்ட்டு மெத்தடில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த வாஸ்தை உடைக்கிறாங்க. சார், எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது சார். வாஸ்து அப்படின்னாலே ஒன்று சதுரமான வீடு இல்லை செவ்வகமான வீடு. இப்போ நீங்கள் சொல்கிற அமைப்பில் பண்ணோன்னா அது சதுரமும் இல்லாமல் செவ்வகமும் இல்லாமல் இது நீங்கள் சொல்கிறது நான் ஃபிங்கர் ஜாயின்ன்றது அந்த வேர்டு அதே மாதிரி டிசைன் கிடையாது. அதே மெத்தடில் ஒரு பார்ட் உள்ள ஒரு பார்ட். ஆமாம், அந்த மெத்தட் அந்த இதில் அப்படியே ஸ்கொயராக வரும், ரெக்டாங்கிளாக வரும். அது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் ஒரே ஸ்கொயர் ரெக்டாங்கில் இருக்கும். ஆனால் இந்த டைப்பு மாடர்ன் மட்டும் இருக்கும், இப்படி இருக்கும். அது கரெக்டாக அது டயகனல் பண்ணியிருக்கும். ஒரு இதுவும் புரிஞ்சுக்கோங்க. அது இந்த பொசிஷன் பார்க்க மேலே பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி டைப் எலிவேஷன் இருக்கும். ஆனால் ஒரு இதுவும் டயகனல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இது ஒரு கான்செப்ட். இப்போ அந்த மாதிரி போயாச்சு. நீங்கள் கேட்ட கொஸ்டின் பூஜை கழிவறைக்கு தாராளமாக இருக்கலாம். இதெல்லாம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான்.
நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை 6. இது மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா, 6 இடத்துலையும் நம்ம பூஜை ரூமை வைக்கலாம், தவறே கிடையாது. இதுக்கு நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். மதங்களை வச்சுட்டு நீங்கள் பூஜைன்றது கடவுள் வழிபாடுக்கு உட்பட்டு தானே பூஜை அறை வருது. ஆமா இயற்கையோட வழிபட்டவன் வந்து ஷௌரம் என்ற ஒரு பிரிவினர் சூரியனை மட்டுமே வழிபடுவார்கள். இந்தியாவில் பார்சி மக்கள் சொல்லக்கூடிய ம் அவன் எந்த கடவுளையும் கும்பிடவே மாட்டான், ஒன்லி சூரியன் தான். சூரியன் அப்போ சந்திரனை யார் வழிபடுறா? இஸ்லாமிய மக்கள் வந்து சந்திரனை வச்சு தானே பிறையை வச்சு எடுக்கிறாங்க. ஆமா அப்போ அந்த மதங்கள் இருந்து இல்லை, கானபத்தியம், சௌரம், கௌமாரம், சைவம், வைணவம், ஷாத்வம், இப்போ இந்த சாத்வீகம். சாத்வீகம், இந்த ஷாத்வம் எல்லாம் சேர்ந்த மதங்களை தனித்தனி பிரிவாக தானே மக்கள் கும்பிட்டுட்டு இருந்தாங்க 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும். இவங்களை எல்லாம் ஒரு அண்டர் ஆஃப் ரூஃப் கொண்டு வந்தது யாருன்னா ஆதிசங்கரர். ம் மதங்களை ஒருங்கிணைந்து இந்து மதம் என்ற ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தவர் இந்த மாதிரி மக்களை வழிபட்டுட்டு இருந்தான். இப்போ நான் சொன்ன கானபத்தியம் என்றது பிள்ளையாரை மட்டும் வடநாட்டில் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஷாத்வம்ன்றது காளி காளி கும்பிட்டுட்டு இருந்தவங்க, சக்தி தெய்வம் உக்கிர தெய்வங்களை, ரைட்டுங்களா. ஷௌரம் என்பது ஒன்லி ஃபார் காட், சன் மட்டும்தான் கும்பிடுவான், அவன் வேறு எதையுமே கும்பிட மாட்டான். கௌமாரம் என்று கும்பிட்டது முருகன். குறிஞ்சி மலையில் இருக்கக்கூடிய மக்கள் வழிபட்ட தெய்வம் முருகன். முருகனை தவிர வேறு யாருமே கும்பிட மாட்டான். இதில் வந்து இவன் இந்த கடவுளை கும்பிடுவான், அந்த கடவுளை கும்பிடவே மாட்டான். அந்த சுவடு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ம் நான் நேரடியாகவே பார்த்த விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த சுவடை அழிக்கவே படலை, 1 2 இல்லை, இப்பயும் இருக்குது. ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு கோயிலுக்கு போகிறேன், சிவன், பிள்ளையார், பெருமாள், ஆஞ்சநேயர் அவங்க வராங்க. மாமி, ஐயங்கார் மாமி, என்னடா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அவங்க வருவாங்க. அங்கே சிவனை கண்டுக்கவே மாட்டாங்க, பிள்ளையாரை கண்டுக்கவே மாட்டாங்க, நேராக பெருமாளை சேவிப்பாங்க, ஆஞ்சநேயர் சேவித்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போது சிவனை கும்பிட்றவன் சிவனை மட்டும் கும்பிட்டுட்டு இருந்தான். வைணவான்றது சைவம் விஷ்ணு வைணவம் இன்னைக்குமே விஷ்ணு வந்து இப்போ கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறார். 8ஆம் நூற்றில் ஆதிசங்கர் ஒருங்கிணைக்கிறார். அவர் வந்து காலகட்டத்திலேயே பண்ணியும் இப்பயும் அந்த சுவடுகள் இருக்குது. பெருமாளை கும்புறம் பெருமாள் தான், சிவனை கும்புறம் சொல்லலாம், எண்ணெய் கோத்திரம் அதெல்லாமே இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த பூஜை ரூம் பிரச்சனை வருதுல்ல, இந்த இடத்துல வைக்கலாமா, அங்கே வைக்கலாமா, அங்கே வைக்கலாம், வடகிழக்கில் வச்சா அது கரெக்டு தான். அதோட சுவடுகளை ஆய்வு எடுக்கும்போது வடகிழக்கில் இருக்கும்போது திருமண தடை இருக்குது. அது கரெக்டாக இவங்க எடுக்கிறாங்கன்னா வாஸ்து நிபுணர் போகிறாங்க. நானே பண்ணியிருக்கேன் 32 வருஷத்துக்கு. இவ்வளோ விஷயம்லாம் தெரியாது. ஏன்னா அவங்க கேட்பாங்க, எனக்கு வடகிழக்கில் தான் பூஜை ரூம் வேணும்னு கேட்பாங்க கிளைண்ட்டு. எப்போ நான் சொல்கிறது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. இவ்வளோ ஒரு விஷயம் வருதுன்னா அங்கே போய் திருமணம் ஆகலை அப்படின்றது ஒரு இது எடுக்கிறோம். வடகிழக்கில் இருந்தால் திருமணம் ஆகாது, இது ஒரு கான்செப்ட். அது எஸ்பெஷலி ஒரு பிராமின் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு வேறு அது சொல்லி அந்த இடத்துல வந்து வராது. திருமணம் தடைப்படுது, திருமணம் தள்ளி போகும், இதெல்லாம் ஒரு கான்செப்ட். அவங்களுக்கு மட்டும்தான்னா அதர் கம்யூனிட்டிக்கு ஆயிடுச்சு. ஆனால் காலப்போக்கில் இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் இருக்குது. கிரக நிலையே மாறி போயிருக்கும்போது இன்றைக்கி 90s கிட்ஸுனாவே திருமணம் தள்ளி போகணும். அங்கே வந்து வடகிழக்கில் இருக்கிற பூஜரமே இதாக இருக்குமானா ஒன்றுமே இல்லை. 90 கிட்ஸு தள்ளி போகுது, 25-27 போயிடுது. ஒரு காலகட்டத்தில் 20, 22, 21 வயசில் திருமணம் நடந்தெல்லாம் தள்ளி போய்டும். அப்போ பூஜை ரொம்ப இது பெரிய இதாக இருக்கணும் இருக்குது. சரி, இதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு தான் பயந்துடுறாங்க மக்கள், எடுத்துறாங்க. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நீ எந்த கடவுளை கும்பிட்றியோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோ. இதுதான் என்னோடைய இது. நீ சிவனை வழிபடுறியா, சிவனை மட்டும் உனக்கு வழிபடுறியா, வடகிழக்கில் வச்சுக்கோ. சிவனோட தத்துவம் என்னது 63 நாயன்மார்களும் என்ன கேட்டாங்க? பொண்ணு கொடு, பொருளை கூட கேட்டாங்க. பற்றற்ற நிலை, பிறவா வரத்தை கொடு. அவர் காலடியில் விடுறதுக்கு. அப்போ பற்றற்ற மனநிலையில் இருக்கிறவன், பற்றற்றனா அதுக்குன்னு எனக்கு காசு பணமே தேவையில்லையான்னு கேட்கக்கூடாது. பற்றற்ற மனநிலை, சிவனை வழிபடுறான், வடகிழக்கு இருந்தால் தப்பே இல்லை. அப்படியே தென்மேற்கு மூலையில் காளி, உக்கிர தெய்வம், கணபதி, கன்னி மூல கணபதி அப்படின்ற இடத்துல அங்கே வச்சு கும்பிட்றனால தப்பு இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உடைக்க வேண்டியது இல்லைன்னா நீங்கள் பயப்படாதேன்றதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் கொண்டு வரேன். உடைச்சிக்கிட்டே இருக்க முடியாது, நீங்கள் வழிபடுங்கன்னா பண்ணுங்கள்.
இதில் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த தென்மேற்கு மூலையில் இருக்கிறதுல யாருக்கு சப்போர்ட் ஆகுன்னு இப்போ தேர்தல் காலம். அரசியல்வாதிக்கு எடுபடும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வெளிநாடு வர்த்தகத்துக்கு எடுபடும், ஃபினான்ஸு சம்மந்தமாக எடுபடும், 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் இல்லீகல் அவங்களுக்கு எடுபடும், நார்மலாக பண்ணுறவனுக்கு அந்த இடத்துல எடுபடாது. அதையும் சொல்லிடுறேன். வடமேற்கு மேற்கு வடமேற்கு தெற்கு மத்திமம் மேற்கு மத்திமம் பொதுவான வாஸ்து நிபுணர்கள் ஆலோசனையில் இப்போதைக்கு அதுதான் வருது. இப்போ வச்சாச்சு, என்ன பண்ணுறது இந்த கதை. வடமேற்கில் வச்சுக்கோங்க, மேற்கு மத்தியமில் வச்சுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ண போகும்போது பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி இருக்குன்னா பயப்பட தேவையில்ல. அந்த இடத்துல அந்த அந்த சாமியை வச்சுடுங்க. இப்போ வடகில் இருக்குன்னா ஒரு சிவனை வழிபாடை ஆரம்பிச்சிடுங்க. தென்மேற்கில் இருக்கா காளி வழிபாடை வச்சுக்கோங்க. காளிங்க நர்த்தனர், நான் அடிக்கடி சொல்லுவேன், காளிங்க நர்த்தனர் கிருஷ்ணர் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. கன்னிமூல கணபதி, பிள்ளையார்பட்டி விநாயகரை வைங்க, ஆக்டிவேட் ஆகும், பயப்படாதீங்க. இது இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் வந்துட்டீங்க. பூஜரம் கழிவறை ஒட்டி ஷேரிங் வால் பிரச்சனை இல்லைன்றது என்னோட கான்செப்ட். அதில் என்னன்னா, நான் ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கிளைண்ட் பேஸ் கொஸ்டின் வரும். அவங்க வந்து நம்ம என்ன சொன்னாலும் சில பேர் கேட்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா இதனால இருக்குமோன்ற எண்ணம் வருதுல்ல சரிங்க. அங்கே வந்து இந்த மாதிரி விஷயத்தில் பெரிய அசம்பாவிதம்லாம் நடக்கலை. அதெல்லாம் சும்மா பேச்சது. உண்மையாக சொல்லணும்னா பெரிய உயிரை விடையா பொருளாதாரன்றது நீங்களாக ஏற்படுத்திக்கிறது. அதெல்லாம் ஒரு எந்த அசம்பாவிதமும் நடந்ததும் இல்லை. நான் அந்த மாதிரியும் கிடையாது. நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அசம்பாவிதம் நடக்கும்? டாய்லெட்டை ஒட்டி இருக்கும்போது ஒரு 4.5 வால் போட்டுருவாங்க, 4.5 இன்ச்சஸ்ஸு. பெயிண்ட்டு வந்து வாட்டர் இதாகி அது தோஷம்னு சொல்லிட்டு உறிஞ்சிக்கிட்டு வரும். கொஞ்சம் நான் இருக்கிறவன் டைல்ஸ் ஒட்டிப்பான், இல்லை கிரைனைட் போட்டுப்பான், வராது. இது நான் என்ன சொல்கிறேன்னா, 3/4 வால் போட்டுக்கோ. ஒரு கான்செப்ட்டு 9 இன்ச்சஸ் பிரிக் ஒர்க்கு பண்ணிக்கோ. அதுலேயே ஒருத்தர் வந்து கேப் விட்டு கண்ணாடி வச்சுக்கோங்க, இதை போடுங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் மனம். அதுதான் சொன்னேன், எல்லாமே மனம் சார்ந்தது. சரி ரைட்டு. இப்போ நான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன், இதை உடைக்கணும், இதை மொட்டத்துக்கு உடைக்கணும். கழிவறை இல்லாமல் வைக்கவே முடியாதுன்ற வீடும் இருக்குது. இடம் விசாலமாக இருந்தால் நீ எங்கே வேணால் வச்சுக்கோ. தெற்கு மத்தியத்தில் பூஜை ரூமே வச்சுக்கலாம், இருக்குது. என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரே தீர்வு, பயப்படாதீங்க. அந்த ஆர்ஆர் ஸ்டோனோட இது மட்டும் கருங்கல் சிலையில் தான் கடவுளுடைய விக்கிரமே ரெடி பண்ணுறாங்க. கருங்கல் சிலையை தான் ஆகம விதி பிரகாரம் பண்ணி அதுக்கப்புறம் அதை அபிஷேகம்லாம் பண்ணி அதோட வைப்ரேஷனை ஏற்றுறாங்க. அப்போ இந்த சிலை வடிக்கக்கூடிய விஷயமாக தான் கருங்கல்ல நம்ம ஆகம விதியில் கருங்கல் சிலைக்கு மட்டும் கொடுக்கணும். எவ்வளோ இருக்குது. கருங்கல் சிலைக்கு உள்ள தத்துவம் வேற எதுவுமே கிடையாது. அப்போ கருங்கல்லுடைய ஆகர்ஷண சக்தி, ஒளி, வைப்ரேஷன், ஆன்மீகத்துக்கு கருங்கல் சிலை தான் இது பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ இந்த பிரச்சனைக்காக ஆஸ் ஒரு பில்டராக நான் யோசித்து எடுத்தது, பார்ட்டிஷன் வால் கழிவறைக்கு ஒட்டி வரும்போது இந்த கருங்கல்ல பயன்படுத்தலான்றது என்னோட கான்செப்ட். அப்போ நமக்கு இந்த தோஷம் வராது. இந்த தோஷம் 100%. ஏன்னா அது வந்து ஈர்ப்பு சக்தி அதிகம் அந்த கருங்கல். ஒன்று வாட்டர் வந்து இந்த பின்னாடி வந்து லீக்கேஜ் வர்றது, பெயிண்ட் உறிஞ்சிக்கிட்டு வர்றது, இந்த பிரச்சனையும் வராது. டெக்னிக்கலாகவும் நான் பார்க்குறேன். இந்த எப்படி பார்த்தாலும் டைல்ஸ் பண்ணாலும் வாஸ்து இன்ஜினியராகவும் பார்க்குறீங்க, கன்சல்டேஷன் இன்ஜினியராகவும் பார்க்குறீங்க. இதில் பிரச்சனையே வரும். எங்கே போனாலும் உறிஞ்சிக்கிட்டே தான் வரும். எந்த வீட்டில் போனாலும் இந்த கழிவறைக்கு பக்கத்தில் இருக்கிற வால் வந்து இந்த பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த ஆர்ஆர் ஸ்டோனுன்றத போடுற பட்சத்தில் ஆகம வித ஆகர்ஷண சக்தியும் கிடைக்கும், இந்த தோஷமும் அடி பண்ணுறது என்னோட ஆய்வில் எடுக்கப்பட்ட விஷயம். ஒன்று. சரி சார், இதை இந்த 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 கல்லை எங்கே யூஸ் பண்ணுறது? இங்கே தான் நுட்பமாக யூஸ் பண்ணணும். இந்த ஆர்ஆர் ஸ்டோன் கருங்கல்ல தப்பித்தவறி கூட வடகிழக்கில் யூஸ் பண்ணிடாதீங்க. இதுவும் இருக்கு. இது நீங்கள் வந்து அந்த கழிவறை, ஏன்னா வடகிழக்கில் நம்ம வந்து கழிவறை வைக்க போகிறதில்ல, அதனால இதை யூஸ் பண்ணலாம். வடகிழக்கில் ஏன் யூஸ் பண்ணிடாதீங்கன்னா, நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் வாஸ்து பார்க்க. வீடெல்லாம் கட்டிட்டாங்க, 100% வாஸ்து. அந்த அம்மா ஒரு மருத்துவ அதிகாரி, எல்லா நாலேஜ் உள்ள ஆள், ஜோதிடமும் தெரியுது, வாஸ்து தெரியுது, அவங்க ஒரு முக்கியமான மருத்துவ அதிகாரி. ஆனால் இருந்தாலும் 1 கோடி கடன் ஆகிப்போச்சு. எப்படி? எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும்ல சார். ஆமாம், நான் வாஸ்து பிரகாரம் பண்ணிருக்கேன் எல்லாமே. இப்போ சில பேரெல்லாம் எனக்கே வாஸ்து தெரியும், எனக்கே ஜோதிடம் தெரியணுவாங்க.
ஆனால் இதில் ஒரு நுட்பன்றது வேறு. இதை பயணப்பட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஆய்வு பண்ணி இப்போ இந்த கருங்கல் மேட்ரு நான் இதான் ஃபஸ்ட்டு டைமு நான் தான் இப்போ சொல்கிறேன். எந்த புக்குலேயும் கிடையாது இது. இது நான் பண்ணனால தான் இதை கூட நான் சொல்கிறேன். இதை பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட்டு எடுக்கிறேன் நான். அது எஸ்பெஷலி ஒரு 6 அடி 8க்கு 4 ஒரு கழிவறை இருக்குன்னா அதோட பேக்கு. அந்த வால் மட்டும் ஒரு லிண்டல் லெவல் 7 அடி மட்டத்துக்கு மட்டும் அந்த கருங்கல் போட்டால் கூட போதும். அதுக்கப்புறம் கூட பிரிக் ஒர்க் போட்டுக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போது இந்த அம்மா வந்து கூப்பிட்டுருச்சு. போய் பார்க்குறேன். போய் பார்த்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. தென்கிழக்கில் கரெக்டாக அக்னி மூலையில் இருக்குது. சிங்க்கு கூட வடகிழக்கில் இருக்குது. ஏன்னா எல்லாமே அந்த அம்மா கரெக்டாக பண்ணி வச்சுருக்கு. தென்மேற்கில் படுக்கை அறை, அளவீடு கூட சரியாக இருக்குது. வடமேற்கு மயில் தோகையிலேருந்து என்னென்ன பண்ணுமோ கதவு உச்ச எங்கடா இடிக்குது? அதுதானே மெயின். எல்லாம் இருந்தும் பிரச்சனை இருக்குது. அவங்க ஃபேமிலியும் பிரச்சனை இருக்குது. சுற்றி பார்க்கறது இல்லை. போன உடனே காட்டி கொடுத்துச்சு நம்ம கண்ணுக்கு. காரை விட்டே இறங்கலை. அந்த வீடில் கார்லேருந்து இப்படி அந்த அட்ரஸ் கேட்டு இப்படி நிற்கும் போதே என் கண்ணில் பட்டுடுச்சு. இது சரியில்லையே, இது எங்கேயோ இடிக்குது. இது உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ கதவு மெயின் டோர் இருந்ததில் பிரச்சனையா சார்? அதான் பர்ஃபெக்டாக இருக்க. ஓ, மெயின் டோரும் பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? 8 அடி உயரத்துக்கு காம்பவுண்டு வால், வடக்கு கிழக்கு வடகிழக்கு அப்படியே திருப்பி கருங்கல். இந்த கருங்கல் எங்கே வருது பாருங்கள், இந்த ஆர்ஆர் ஸ்டோனு 8 அடியில் 1.25 அடி அகலத்தில் 8 அடி உயரத்துக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. காம்பவுண்ட் வால்ன்றது நல்லது தானே சார்? காம்பவுண்டு வால் நல்லது. இது நல்லா பாமர மக்கள் கேட்குற மாதிரி கேட்குறீங்க. காம்பவுண்டு வால் நல்லது. ஆனால் இந்த வடகிழக்கில் இவ்வளோ லோடை வைக்கக்கூடாது. இங்கே இதுதான் அப்டேட்டு. வடகிழக்கில் இந்த கருங்கல் சுவரை வச்சு ஏற்றுனாங்க பாருங்கள், கிழக்கும் வடக்கும். இதுதான் அங்கே மிஸ்டேக். நான் எடுத்த விஷயம். அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுற்றி சுவர் போட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து தண்ணி வந்துட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு வந்துருமா. அதுக்காக பண்ணேன். மேற்கில் போட்டிருக்கிறதும் தெற்கில் போட்டிருக்கிறதும் தவறு இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. மேற்கில் இருக்கலாம் இந்த வெயிட்டு. இது வந்து இந்த வாஸ்துவோட இது வந்து நமக்கு வந்து அது ப்ளஸ் ஆகிடும். இவங்க வடகிழக்கில் போயிட்டு கருங்கல் சுவரை வச்சாங்க பாருங்கள், மொத்த லோடு. வாஸ்து எல்லாம் இருந்து எங்கே தவறுன்றத இதில் நான் எடுத்த விஷயம். சரி, நான் எடுத்தேன்னா அங்கே அப்ளை பண்ணப்போ தான் அங்கே ரிசல்ட் தெரியும். அப்போது வடகிழக்கில் வடக்கு கிழக்கு இந்த சுவரை போட்டு வடகிழக்கு திருப்பிட்டாங்க. ஜன்னல் கதவு எதுவுமே கிடையாது. கேட் இல்லை. கேட்டை வந்து மத்தியமாக வச்சிட்டாங்க கிழக்கில். நான் வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி ஒரே ஒரு விஷயந்தான், 5 லட்ச ரூபா ஆனாலும் பரவாயில்ல, உடைங்க. என்னோடய கான்செப்டை உடைச்சிங்கன்னா எல்லாம் பிரச்சனை வெளில வருவீங்க. தைரியமாக உடைங்க. அந்த கல் என்ன ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. உடைச்சி அது வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உடைங்கன்னு ஃபஸ்ட்டு வடைகளுக்கு உடைச்சோம். ஒரு மார்க் பண்ணிட்டேன் 16 அடி. அது வந்து நான் வேஸ்ட் பண்ணாமையே பண்ணுவேன். ஆஸ் அ பில்டராக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 32 அடி இங்கே வடக்கு இருக்குன்னா அதோட பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டு 16 அடி. 16 அடி மட்டும் தான், மீதியை விட்டுடுங்க இருந்தால் பரவாயில்ல. அதை விட இங்கே ஒரு அடி ஏற்றிக்கலாம் சவுத் வெஸ்ட்டு. நான் ஒரு விஷயம் வந்து 19 சொல்ல மாட்டேன்னு சொல்லும் பார்த்தீங்களா, மெஷர்மெண்ட்டு. எல்லாமே மெஷர்மெண்ட்டு, அளவுகோல் கரெக்டாக இருக்கணும். 16 அடி வடக்கு அந்த கட்டு வேலையை தள்ளியாச்சு. பிரிக்கு இது ஆர்ஆர் ஸ்டோனு. கிழக்கில் 40 அடி. இது 30 40 ஏதோ சம்திங். இதை ஒரு 20 உடச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இதை உடைங்க, ரிசல்ட்டு உடனே நடக்கும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட சீக்ரெட். சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்த மட்டும் உடைச்ச உடனே கடன் தீர்ந்துருச்சா? 100% கடன் தீர்ந்துருச்சா? நல்ல கேள்வி இது. ஒரு சந்தேகத்தோடு கேட்குறீங்க. ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை. இந்த பிரபஞ்சம் என்னன்னா, அரசன் கூட சமயத்தில் வந்து நீதியை மாற்றி சொல்லிடுவான். மனிதன் வந்து நன்றி கட்டலை சில நேரங்களில். கடவுள் வந்து அதை விட கொடுமை என்னன்னா, நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத பரிகாரம் இல்லை, எல்லாம் செஞ்சு கடவுள் பண்ணவே மாட்டார். கடவுளை திட்டினவங்க இங்கே 1000 பேர் இருக்காங்க. இப்போ கூட 6 விளக்கு போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க முருகனை. இன்னும் கொஞ்ச நாளில் முருகனை திட்டுறதுக்கு ஒரு கும்பல் காத்துன்னு. அதையும் இப்பயே சொல்கிறேன், நான் போல்டாக பேசுகிறேன்ல, உண்மை. இவனுக்கு எதை தின்ன பித்தந்தலையும் ஓடுறாங்க. அவர் வந்து அங்கேயே தான் இருக்கிறார். சீசனுக்கு சீசனு மனிதர்கள் வந்து மாறுற மாதிரி, ஹீரோவை மாற்றுற மாதிரி, ஹீரோனை மாற்றுற மாதிரி கடவுளையும் மாற்றுறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இது முருகருக்கான யுகம், கலியுகம், இந்த யுகம் எல்லாம் போயிட்டுருக்கு. சக்தி யுகத்தையும் பார்த்துட்டோம் நம்ம. சக்தி யுகம் 80ல் மிகப்பெரிய இது ஓட்டம் இருந்தது. செவ்வாடை பக்தர்கள்
அப்புறம் பிரதோஷ வழிபாடு, அதுக்கப்புறம் சரபேஸ்வரர், அதுக்கப்புறம் ஷீரடி சாய்பாபா. எங்கே அவங்க வியாழக்கிழமை அன்னதானம், அந்த கூட்டம் எங்கே போச்சு? எல்லாம் வந்து வடபழனி கோயில் இருக்குது, சிறுவாபுரியில் இருக்குது, போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் சீசன் போயிட்டுருக்கு. கடவுள் வழிபாடை நான் குறை சொல்லலை, அது இருக்க மக்களுடைய வேண்டியது. மனநிலை தான் சரி கிடையாது, இது உண்மை. இன்னொரு விஷயம் வந்து இப்போ வந்து சில கோயிலுக்கு வந்து போய் ஏண்டா வந்தோன்ற மனநிலை இருக்குது. ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், ஒரு அமைதியை தேடி போனால் இவங்க பண்ணுற இதில் நெருக்கடியில், அது திருச்செந்தூரில் சுத்தமாக அமைதியே போயிடுச்சு. திருச்செந்தூரில் சுத்தமாக அமைதியே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் வந்து குறிப்பாக செவ்வாய்க்கிழமெல்லாம் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் அதை இப்போ ஏற்படுத்தினது. செவ்வாய்க்கிழமை போங்க அதெல்லாம் நான் எப்பவும் இப்போ மாற்றிக்கிட்டேன். நான் எப்போ வேணால் போவேன். நான் வியாழக்கிழமை தான் இப்போ போகிறேன். நமக்கு எப்போ வந்து அந்த மன நிம்மதி கிடைக்குமோ அந்த நாளில் ரொம்ப எனக்கு நிசப்தமாக அந்த எதுவுமே இல்லை. வியாழக்கிழமை போகிறேன் முருகர் கோயிலுக்கு. வியாழக்கிழமை எனக்கு செட் ஆகிடுச்சு. நான் உங்களோட வற்புறுத்தலை, எனக்கு செட் ஆகிடுச்சு. வியாழக்கிழமை நான் போகிறேன், மன நிம்மதியாக இருக்குது. இந்த க்ரௌடு புள்ளிங்க எதுவுமே கிடையாது, அமைதியாக பார்த்துட்டு வரேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் அந்த சப்ஜெக்டை வரேன். வடகிழக்கில் அந்த கருங்கல்ல சுவரை 16 அடி 6 அடி 8 அடி உயரத்தை 16 கட் பண்ண உடனே அதோட பாரத்தை எடுத்துடுறீங்க. கடவுள் கூட சோதிப்பார், செய்வாரா செய்ய மாட்டாருன்றது வேற நான் சொன்னேன். ஆனால் இந்த பிரபஞ்சம் அடுத்த இதுவே ரிசல்ட்டு எப்படி கொடுக்குது? ப்ரொமோஷனை கொடுக்குது, ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது. ஃபஸ்ட்டு ஹாப்பினஸ் ப்ரொமோஷன் கொடுத்த உடனே மைண்ட் அளவில் மாறுறாங்க படிப்படியாக. இது உடனே நடக்கும், தட்டினவுடனே நடக்கும். இது வந்து நான் பல இடத்த ஆல்ட்ரேஷன் தான். நான் பேசிக்லேருந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னோடய ஃபீல்டே அது. யாருக்குமே இல்லாத ஒரு விஷயத்த இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாகவே வாஸ்து ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். பில்டிங்கை இங்கே பேசுறதுக்கு முன்னாடி அப்போ அந்த ரிசல்ட் எடுக்கிறேன். அக்னிமூலில் ஒரு கிணறுனா முதல்ல போய் சொல்லிவிடுவேன் அது எப்படி பண்ணணுமோ. கிணறு மூடுறதுக்கு ஒரு சடங்கு இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது, பூஜை வழிபாடு இருக்குது. ஏக்தமாக பண்ணக்கூடாது, அது வேலையை காட்டிடும். இந்த லக்கணம் கணக்கு இருக்குது, லக்கண கணக்கு பிரகாரம் தான் அதை பண்ணணும். அதை அந்த சரியில்லாத லக்கணத்தில் மூடக்கூடாது. இதெல்லாம் ரகசியம். இது மாதிரி நிறைய விஷயம் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அம்மாவுக்கு உடனே நடக்குது. நார்மலான வெயிட்லெஸ்ஸு உள்ள கட்டு வேலை போட்டுக்கோங்க. காம்பவுண்டு வால்ன்றது நம்ம வந்து பெரிய பணக்காரன் மாதிரி எகிரி குதிக்குது அந்த மாதிரிலாம் போடவே கூடாது. 5 அடி தான் போடணும். விசிபிலிட்டி, அவங்க தலையும் நீங்கள் பார்க்குற முகமும் தெரிகிற அளவுக்கு இருக்கணும். காம்பவுண்டு வால் தேவை. அதுக்குன்னு போயிட்டு 10 அடி அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். அப்படி உங்களுக்கு பாதுகாப்புன்னா ஃபேப்ரிகேட்டட் பண்ணிவிட்டு ஒரு நெட்டு மாதிரி அடிச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 3 ஃபீட்டுக்கு 8 அடி வேணும்னா ஃபேப்ரிகேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு, ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி போட்டு 10 அடி 8 அடி போடாதீங்க. வாஸ்துல அது மிகப்பெரிய லோடே ஏற்றாதீங்க. அது சவுத் வெஸ்ட்டில் கூட பண்ணால் கூட ஏற்றிக்கிட்டு, அந்த நார்த் ஈஸ்டில் ஒரு ஃபேப்ரிகேட் போட்டுட்டு நெட்டு மாதிரி போட்டுக்கோங்க. அதில் நிறையா மெட்டீரியல்ஸ் வரும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ரிசல்ட் எப்படி எடுத்தோம் பாருங்கள். வீடெல்லாம் சரியாக இருந்து காம்பவுண்டு வாலில் இந்த RR ஸ்டோனு வெயிட்டை வைக்கும்போது இது. அப்போ இந்த RR ஸ்டோனை எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆய்வு எடுக்கிறேன். நான் என்னோடய பில்டிங்க்கு எடுத்துகிட்டு போகும்போது பாண்டிச்சேரியில் ஒரு இடம் போகிறேன். இதே இந்த இவங்களது கூட பாண்டிச்சேரி தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு கிளைண்ட்டுக்கு பாண்டிச்சேரி போகிறேன். சர்க்கோமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். சர்க்கோமானா என்னது? 70 வகையான புற்றுநோயில் வரக்கூடிய விஷயம் இது. ஒரு கால் இருக்குன்னா இந்த கால் முட்டிக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே வரும். புத்துன்றது உள்ளேயே இருக்கும். அந்த மாதிரி 70 விதமான இந்த நோய் அறிகுறியில் இது சர்க்கோமா வருது. அது யாருக்கு வரும், எப்படி வரும்ன்றது இதை எடுத்தேன் நான் வாஸ்து ரீதியாக. என்னடா பயம் காட்டுறேன்ல, இது எச்சரிக்கைப்படுத்துகிறேன். ஒரு இடத்த வாங்கும்போது மேற்கு தெற்கில் குளமோ குட்டையோ ஏரியோ கிணாலோ இருக்கிற பட்சத்தில் வாங்காதீங்க. ஒட்டி பிளாட்டை, அதை ஒட்டிய அட்ஜஸ்டன்ட் குறைந்தபட்சம் நான் வாங்கி தொலைச்சிட்டேன்னா 200 மீட்டர் இடைவெளி இருந்தால் வாங்குங்க. இலவசமாக கொடுத்தாலும் வாங்காதீங்க. ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக வரும். என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூலாம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டிப்பீங்க. ஓகே, இது சம்மந்தப்பட்ட கிளைண்ட்டே பேச சொன்னனால தான் நான் பேசுகிறேன். இதை தயவு செய்து பேசுங்க சார்.
இது நான் தவறுதலாக வாங்கிட்டேன், பூர்வ வீடுன்னு சொல்லிட்டு விற்க சொல்லியாச்சு. இப்போ விற்க போகிறார். என்னன்னா இன்னும் ஒரு மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம்னா, காமன் பாண்ட், அதை குளம் இருக்கும். அது வந்து யாரும் கேட்பார் மேட்பார் இல்லாத இடத்த மண்ணு கொட்டி 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 அப்படியே பின்னாடி இழுத்துன்னு எக்ஸ்டெண்ட் போயிடுவாங்க, பண்ணிடுவாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இது மிகப்பெரிய தோஷம் இது. அது பண்ணாதீங்க. அந்த மாதிரி வீடுங்கள்லாம் இந்த நான் சொல்கிறக்கூடிய சர்க்கோமா போட்டு பாருங்க. ம், ம். அது மாதிரி விஷயமும் இருக்குது. அது எப்படி இப்போ தடுக்கிறது? டெம்பரவரியாக வாங்கியாச்சு அப்படின்னும்போது, இதுக்கு மட்டும் இல்லை, வீட்டை வாங்கிட்டாரு, அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிட்டாரு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்குது, 200 மீட்டர் சார் இருந்தால் இப்போ பிரச்சனை இல்லை. ஸ்டைலே என்னன்னா சார், லேக் வியூ லேக் வியூ, அபார்ட்மெண்ட்ஸ். லேக் வியூ, அந்த லேக் வியூவில் நானும் பண்ணியிருக்கிறேன். அது வந்து 200 மீட்டர் தள்ளி இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒட்டி பண்ணக்கூடாது. ம். அது லேக் வியூ பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ சொல்கிற கேள்வியில் ஈஸ்ட்லேயும் நார்த்தில் இருந்தால் வெல் அண்ட் குட். ஓகே, இதுக்கும் திசை முக்கியம். எஸ், அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து லேக் வியூ, இப்போ சீ ஸ்டோர் இருக்குன்னா ஈஸ்ட் பக்கம் நார்த் இருந்தால் பாஷ், அது அது வேற இது. அதே இதை வெஸ்ட்லேயும் சவுத்துலேயும் இருந்தால் நெகட்டிவ், அது ம், ம். மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜி, அது வரக்கூடாது. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வீட்டுக்காரர் வாங்கிட்டாரு, என்ன பண்ணலான்னா சுற்றுச்சுவர், இப்போ அங்கே எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள், ஆர்ஆர் ஸ்டோன், அந்த கருங்கல்ல அந்த பள்ளத்தை தண்ணியை இந்த கருங்கல் கொண்டு வெயிட், இது ஒரு கல்லும் அவ்வளோ வெயிட்டு. காம்பவுண்ட் வால் போடு. ம். இப்போ இந்த வடகிழக்கு எப்படி உடைக்கிறோமோ, வடக்கு கிழக்கு வடகிழக்கை உடைச்சி தள்ளிட்டோம், வெயிட்லெஸ் பட்டர்ஃப்ளை ஆக்கிட்டோம். இதை அப்படியே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஆமாம், 6 அடி 8 அடி ஏற்று நீ எவ்வளோ வேணால் ஏற்றிக்கோ. இந்த பிரச்சனை இருந்தால் அங்கே குளம் வந்துடுச்சு சார், குட்டை வந்துடுச்சு சார், கெனால் போகுது சார், இப்போதைக்கெல்லாம் நகர்த்த முடியாது. இப்போ வாஸ்து சொல்லிட்டு வந்தவங்க உடனே பண்ணுறாங்கன்னா பண்ண மாட்டாங்க. வேறு வழி இல்லாதவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. அந்த இடத்துல கருங்கல்ல சுவரை அமைக்கும் பட்சத்தில் அந்த தாக்கத்திலேருந்து வெளியே வரலாம். நிச்சயமா சார், நிச்சயமா. ஒரே விஷயம்தான், எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துறோன்றதை பொறுத்து வாஸ்து டோட்டலாவே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நுட்பமான விஷயம் சார் இன்னைக்கு நீங்க சொன்னது. எங்க நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.